இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற வாக்குத்தத்த வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அப்போ நமக்கு விரோதமாக சத்ருவானவன் உருவாக்குகிற எந்த ஆயுதத்தையும் தேவன் வாய்க்காதே போக பண்ணுவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லையா? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம்னே சொல்கிறார். இது அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று. அதனால் கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது சத்ருக்கள் நமக்கு விரோதமாக என்ன ஒரு ஆயுதத்தை உருவாக்கினாலும் கர்த்தர் அதை வாய்க்காதே போக பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு ஆயுதங்களையும் உருவாக்குகிற கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளை ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன்னு அதே ஏசாயா 54:16 கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது கரி நெருப்பு ஊதி ஒரு ஆயுதத்தை தயார்படுத்துகிறவனையும் நான் தான் உருவாக்குகிறேன், அவனை நான் தான் சிருஷ்டித்திருக்கிறேன். அதை கெடுத்து நிக்கிரகம் பண்ணுகிறவனையும் நான் தான் சிருஷ்டித்திருக்கேன். அப்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சத்துருக்களை உருவாக்கினதும் கர்த்தர் தான் இல்லையா? அவர் தான் அவர்களையும் உருவாக்கி வச்சிருக்கார். அதனால் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. தேவனுடைய கரத்தில் நம்முடைய காரியத்தை நாம் ஒப்பு கொடுத்து தேவனை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கும்போது நமக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏன்னா கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார்னா, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உண்டாயிருக்கும்னே ரோமர் 8:28-29 பார்க்குறோம். அப்போ தம்முடைய குமாரன் அநேக சகோதரக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கிறது போல தேவன் எவர்களையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு நம்மை ஒப்பாக்கி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சாயலில் இருக்கிற நமக்கு பிசாசானவன் நம்மை மேற்கொள்ள தேவன் ஒட்டார். நாம் விசுவாசிப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா யாரை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அவர்களை கடைசியிலே அவர் நீதிமானாக்கி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஏசாயா 54:17, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஆலோசனை செய்து எழும்பலாம். ஆனால் அவர்களையெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நம் பட்சத்திலே அவர் வரும்படியா செய்வார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோவான் 10:28 சொல்லுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஏன்னா பிதாவாகிய தேவன் யாரையெல்லாம் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அவர்களுக்கென்று தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இல்லையா? அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவர் கையிலிருந்து அவர்களை ஒருவராலும் பறிக்க இயலாது. ஏன்னா கர்த்தருடைய கரத்திலே நாம் வரையப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்குது. நம்மை உள்ளங்கையிலே வரைந்து தேவன் நோக்கி கொண்டிருக்கார். அப்போ நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களின் தேவன் அறிவார். அதை கர்த்தர் அதை நிக்கிரகம் பண்ணி போட அவர் வல்லமில்ல தேவன். ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லைன்னு சொல்கிறார். இப்போ ஒருவன் நமக்கு விரோதமாய் மரண ஆயுதங்களை மரண கண்ணிகளை நமக்கு வைத்திருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க, நீங்கள் மாம்சத்தின்படி நடக்காதீங்க, ஆவியின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினைக்குரிய தண்டனை உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் உன்னத பலத்தில் நாம் பலன் அடையணும். சங்கீதம் 32:6, இதற்காகவே சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்போது நமக்கு சகாயம் பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கார் இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தருடைய சகாயம் நமக்கு கிடைக்கும். அதனால தேவனை நோக்கி நாம் விண்ணப்பத்தை வைக்கணும். விண்ணப்பத்தை வைக்கும்போது என்ன ஒரு ஜலப்பிரவாகம் வந்தாலும்
அது நம்மை அணுகாதுன்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறத பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க சகல மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் இல்லையா? நமக்காக அவர் பாவமானார். அவர் பாவத்தை அறியாதவர், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்படிப்பட்ட தேவன் மனு குலத்துக்காக அவர் மனு ரூபம் எடுத்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு அவர் இந்த பூமியில் வந்தார் இல்லையா? மனுஷகுமாரனை அவர் வாழ்ந்தார். மனுஷனுடைய பாடுகளை எல்லாம் அவரும் சுமந்தார்னு பார்க்குறோம். அப்போ நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்னு பார்க்குறோம். ஏசாயா 58:4 இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தின் கைக்கும் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். அப்போ நமக்கு விரோதமாய் செய்கிற அவர்களுக்காக, அந்த துஷ்டர்களுக்காக நீங்கள் அவங்கள அழிக்கணும், கொல்லணும் அப்படி சொல்லி நீங்கள் உபவாசிக்காதீங்க. உங்கள் கூக்குரலை உயர்த்தாதீங்க. அத்தகைய ஜபம், அத்தகைய உபவாசத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அந்த உபவாச நாட்களில் நாம் என்ன பண்ணோம்? நம்மை நாமே தாழ்த்தி, எப்படி யோபுலாம் பாருங்கள், அவரை சோதிக்கப்பட்ட பொழுது அவர் தேவனை தூஷிக்காமல் தன்னை தானே அவர் நொந்து கொள்கிறார் இல்லையா? அவர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார். அவர் தன்னை தாழ்த்தினார்னு பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கும் உபவாசம் இருக்கும்போது நாம் உபவாசம் இருக்கும்போது நம்மை நாமே மனுஷர்களுக்கு ஒழித்து கொள்ளாமல், பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை நீங்கள் கொடுங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்களும் கட்டுண்டவர்களையும் அந்த நாளில் விடுதலையாக்கும் வசனங்களை நாம் சொல்லி அவர்களை விடுவிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் உபவாசம், உண்மையான உபவாசமாக இருக்குது. நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உபவாசத்தை குறித்து அங்கே விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கோம். தானியேல் 6:20 இங்கே ராஜா தானியேலை சிங்கக்கபியிலே போட்டுறாங்க இல்லையா? ஏன்னா அந்த தரியோ ராஜாவை 30 நாள் அவரை மாத்திரம் தொழுது கொள்ளணும், வேற எந்த மனுஷனையும் யாரையுமே சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது. ஆனால் தானியேலோ கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக இருந்ததுனால அவர் 3 வேளையும், அந்தி சந்தி மதியம் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார்னு பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட தானியேல் அப்படி செய்கிறார் என்பதை அறிந்த அந்த சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை ராஜாவுக்கு அறிவித்து அவரை சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லி உத்தரவு வாங்கிக்கிறாங்க. அவர் கையில் ராஜாவினுடைய முத்திரையினால் அதை சீல் வாங்கிக்கிறாங்க அந்த எழுதப்பட்ட கடிதத்தில்னு பார்க்குறோம். அப்போ தானியேலை சிங்கக்கபியில் அடைக்கிறாங்க. சிங்கங்கள் அங்கே சூழ்ந்து இருக்காத நடுவில் அவர் போடப்படுகிறார்னு பார்க்குறோம். அப்போது ராஜாவுக்கு ஒரே பயமாக இருக்குது. என்னென்னா, இவங்கெல்லாம் தேவனுடைய மனுஷர்களாச்சே, இவருக்கு என்ன நேரிடுமோ சொல்லி அவர் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அதிகாலையிலே அவர் கெபி அருகிலே ஓடி அந்த ராஜா அங்கே தானியேலை பார்த்து கேட்குறாரு பாருங்க. ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போது சிங்கங்களின் அந்த வாய்க்கு தானியேலை தப்புவிக்க வல்லவரான்ட்டு அந்த ராஜா அறிந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த தேவனுடைய மகிமை அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ அது கேட்கும்போது அப்போ இங்கே தானியேல் சொல்கிறார் பாருங்க. தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயெல்லாம் கட்டி போட்டார். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி யுத்தத்தை எத்தனம் பண்ணி கொண்டு நம்ம மேலே நிந்தையான வார்த்தைகளையும் அவமான சொற்களையும் சொல்லுகிறார்களா? அப்படிப்பட்ட சிங்கங்களின் வாய்களை கூட தேவனால் கட்டி போட முடியும். அன்னைக்கு தானியேலுக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவர் ஜீவனை காத்தது போல இன்னைக்கு நம்முடைய ஜீவன்களையும், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் சத்ரு என்ன மரண கன்னிகளை விதித்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க தேவனாலே கூடும். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அப்போ இன்னைக்கு மரண கன்னிகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும்போது கர்த்தர் அந்த கன்னிகளை தெரிப்புண்டு போக பண்ணுவார். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லையேன்னு சொல்லி அங்கே தானியேல் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளும் குற்றமற்றவர்களாய் நீதி நியாயத்தை ஒழுங்காக செய்கிறவர்களாக இருந்தோம்னா சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் உருவேற்கிற எந்த ஆயுதமும் நமக்கும் வாய்க்காதே போகும்படியாய் தேவனால்
செய்ய முடியும். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதேன்னு வேதவசனம் சொல்லுது. ஏசாயா 2:23-6. அப்போ அவர் நீதியை செய்கிற தேவன், அவர் நீதியாயிருக்கிற கர்த்தர், அவர் நீதியுள்ள நித்திய நியாயாதிபதி. அவருடைய நீதியின் வலக்கரத்தினாலே நம்மையும் அவர் தாங்குவார். ஏந்தி சுமந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். சங்கீதம் 71:16 சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே நான் மேன்மை பாராட்டுவேன். அப்போ அவர் நீதியும் நியாயத்தையும் தேவன் சரிக்கட்ட வருவார். நிச்சயமாய் நமக்காய் யுத்தத்தை செய்து நமக்கு ஜெயத்தை தருவார். அதனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நமக்கு விரோதமாய் உருவேற்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று நாமும் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.